ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெள்ளிங்காட்டிலேருந்து கெத்தை நோக்கிய நம்மளோட பயணத்தோட பார்ட் 3 தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பார்ட் 2 பார்த்துருந்தீங்கன்னா இந்த அழகான கெத்தை வாட்டர் ஃபாலோட முடிச்சிருப்போம். சரி வாங்க நம்ம பயணத்தை மேற்கொண்டு தொடரலாம். இந்த வாட்டர் ஃபால் இருக்கிற பிரிட்ஜை கிராஸ் பண்ணணுமே ரைட் சைடில் இந்த இடத்துல பள்ளத்தில் ஒரு தியேட்டர் இருந்ததா என்னோட மாமியார் சொன்னாங்க. தியேட்டர்னால் ஷெட்டு போட்டு டென்ட்டு கொட்டாய் மாதிரி இருந்திருக்கு. இந்த தியேட்டர் அழிஞ்சு போய் பல வருடங்கள் ஆயிடுச்சு. லெஃப்ட் சைடில் ஒரு சில வீடுகள் இடிஞ்சு பாலடைஞ்சு போயிருக்கு. இங்கிருந்து ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் போனோம்னா கெத்தைங்கிற ஒரு அழகான மலை கிராமத்தை ரீச் பண்ணிடலாம். இந்த மலை கிராமத்துக்கு இயற்கை சீற்றத்தால் ஒரு பேரழிவு ஏற்பட்டிருக்கு. அந்த பேரழிவு எந்த இடத்துல எப்போ எப்படி ஏற்பட்டுச்சு, அந்த மலை கிராமம் இப்போ எப்படி இருக்குது, இதையெல்லாம் தான் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நேரில் போய் பார்க்க போகிறோம். இங்கே ரைட் சைடில் ஒரு ரோட் போகுது பாருங்கள், இதுதான் கெத்தை ஈபிக்கு போகிறதுக்கான வழி. இப்போ நம்ம கெத்தை வந்தாச்சுங்க. சின்னதாக ஒரே ஒரு ஃபுல் டைம் ஹோட்டல் மட்டும் ஊர் என்ட்ரன்ஸ்லேயே இருக்குது. இங்கே நமக்கு வீட்டுமுறை சமையலில் ஃபுல் மீல்ஸு, டிஃபன் ஐட்டம்ஸ், டீ, காஃபி, பலகாரங்கள், அப்புறம் இன்னும் ஒரு சில பேக்கரி ஐட்டம்ஸ் கூட கிடைக்கும். ஸோ நீங்கள் ஏதாவது சாப்பிடணும்னா இங்கே சாப்பிட்டுக்கலாம். இந்த ஹோட்டலுக்கு பின்னாடி பார்த்தோம்னா பள்ளத்தில் ஒரு சர்ச் இருக்குது. சரி வாங்க நாம் இப்போ அந்த பேரழிவு ஏற்பட்ட இடத்த போய் பார்க்கலாம். அந்த பேரழிவு எப்படி ஏற்பட்டுச்சுன்னு பார்த்தோம்னா 1990ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 25ஆம் தேதி சாயந்தரத்திலிருந்து இரவு முழுவதும் விடிய கெத்தை பகுதியில் வரலாறு காணாத அளவுக்கு கனமழை பெஞ்சிருக்குங்க. அந்த சமயத்தில் பார்த்தோம்னா இந்த ஈபி குவார்டர்ஸை ஒட்டி இருக்கிற ஒரு மலை உச்சியில் பலத்த நீர் இடி தாக்கியிருக்குங்க. நீர் இடி தாக்குனதால் இந்த ஈபி குவார்டர்ஸ் இருக்கிற பகுதியில் மட்டும் பார்த்தோம்னா வானத்தை பிச்சுக்கிட்டு மழை கொட்டுதுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி அதிக அளவில் மழை வெள்ளம் பெருக்கெடுத்து வந்திருக்குங்க. இதனால் நிலச்சரிவும் இந்த பகுதியில் ஏற்பட்டிருக்கு. மழை வெள்ளத்தால் ஏற்பட்ட இந்த நிலச்சரிவில் நீர் இடி விழுந்ததாக சொல்லப்படுற அந்த மலை உச்சியிலிருந்து பெரிய பெரிய ராட்சத பாறைகள் எல்லாம் உருண்டு அந்த மலையோட அடிவாரத்தில் இருந்த இந்த மின்வாரிய குடியிருப்புகள் மீது வந்து விழுந்திருக்கு. இரவு நேரத்தில் ஏற்பட்ட இந்த சம்பவத்தில் 100க்கும் மேற்பட்ட வீடுகள் அப்புறம் கட்டடங்கள் எல்லாமே இடிஞ்சு தரைமட்டமாயிருக்கு. இரவு நேரங்கிறதால இந்த குடியிருப்பு பகுதியில் தூங்கிட்டு இருந்த மின்வாரிய ஊழியர்கள் மற்றும் அவர்களோட குடும்பத்தினர்னு சுமார் 50க்கும் மேற்பட்டவங்க கட்டிட இடிபாடுகளில் சிக்கியும் மண்ணில் புதஞ்சும் இறந்து போயிருக்காங்க. இந்த துயர சம்பவம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமும் கூட இந்த பகுதியில் விடாமல் பலத்த இடி மற்றும் மின்னலோட மழை தொடர்ந்து பெஞ்சிட்டு இருந்திருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த காலகட்டத்தில் துரித மீட்பு பணிக்கு தேவையான பொக்லைன், கிரேன்ஸ், அப்புறம் நவீன எந்திரங்களெல்லாம் எதுவும் இல்லை. போக்குவரத்து வசதியும் கூட அந்த டைமில் சரியாக இல்லாமல் இருந்திருக்கு. இந்த மாதிரி தொடர் கனமழை மற்றும் பல்வேறு சூழ்நிலை காரணங்களால் மீட்பு பணிகளை தொடங்குறதுக்கு தாமதமாயிருக்கு. அடுத்த நாள் மழை குறைஞ்சதுக்கு அப்புறம்தான் மீட்பு பணிகள் முழுமையடைஞ்சிருக்கு. இந்த துயர சம்பவத்தில் சிக்கி உயிரிழந்த நிறைய பேரோட உடல்களை மீட்பு குழுவினர் மீட்டிருக்காங்க. நாம் வர்ற வழியில் கெத்தை வாட்டர் ஃபால்னு ஒன்று பார்த்தோம் இல்லைங்களா, இங்கே கூட நிலச்சரிவில் அடிச்சிட்டு வரப்பட்ட ஒரு சிலரோட உடல்களை மீட்டிருக்காங்க. மேலும் இந்த சம்பவத்தில் காணாமல் போனவங்களையும் இறந்ததாக கருதி கணக்கெடுத்து அறிவிச்சிருக்காங்க. இந்த துயர சம்பவத்தில் இறந்தவங்களோட நினைவாக மின்வாரியத்தின் சார்பாக ஊர் என்ட்ரன்ஸ்லேயே இந்த நினைவு தூணை அமைச்சிருக்காங்க. இறந்து போனவங்களோட பெயர்கள் மற்றும் உறவு முறைகள் பொறிக்கப்பட்ட இந்த நினைவு தூணுக்கு ஒவ்வொரு வருஷமும் அக்டோபர் 25ஆம் தேதி மின்வாரிய ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் வந்து அஞ்சலி செலுத்துறத வழக்கமாக வச்சுருக்காங்க. இதில் உயிரிழந்தவங்களோட உறவினர்களும் எங்கே இருந்தாலும் இந்த குறிப்பிட்ட தினத்தன்னைக்கு இங்கே வந்து மாலைகள் போட்டு மலர் தூவி அஞ்சலி செலுத்திட்டு போவாங்க. நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஹோட்டல் பார்த்தோம் இல்லைங்களா, அதுக்கு நேர் எதிரே தான் இந்த நினைவு தூணை அமைச்சிருக்காங்க. இந்த பேரழிவு ஏற்பட்டு 30 வருஷங்களுக்கு மேலே ஆகியும் கூட இந்த பகுதியிலும் சரி, இங்கே இருக்கிற மக்களோட மனதிலும் சரி, இந்த பேரழிவால் ஏற்பட்ட வடுக்கள் இன்னும் அப்படியே தாங்க இருக்குது. இங்கே பக்கத்திலேயே இன்னொரு அழகான இடம் இருக்குது. அங்கே அன்பான மக்கள் வாழ்ந்துட்டும் இருக்காங்க. நீர் இடியால் இந்த ஈபி குவார்டர்ஸில் ஏற்பட்ட அளவுக்கு அழிவோ இல்லை பாதிப்போ அந்த பகுதியில் ஏற்படாட்டியும் கூட இன்றைக்கும் அங்கே வாழ்ந்துட்டுருக்கிற மக்கள் தங்களோட அன்றாட வாழ்க்கையில் பல சவால்களை சந்திச்சுட்டு இருக்காங்க. அதையெல்லாம் நேரில் போய் இதை விட நல்லா டீட்டெயில்டாக பார்ட் 4ல் பார்க்கலாம். ஸோ பார்ட் 4க்கு ரெடியாக இருங்க.